வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு ஏதோ கண்டம் இருக்குன்னு அவன் சொன்னதுல இருந்து மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருக்குப்பா. அதனால உடனே இதை செஞ்சிடலாம்ப்பா. தயவு செஞ்சு இதை தாமதிக்க வேணாம் ஐயா. அந்த பரிகாரத்தை செய்யறதுனால நம்ம வீட்டு வாரிசுக்கு நல்லதுன்னா அதை எதுக்காக தாமதப்படுத்திக்கிட்டு செஞ்சிடலாம். சன்னாசி சொல்லுங்க. உடனே ஊர்ல இருக்கிற ஒரு 10 கர்ப்பிணி பெண்களை நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரவை. அவங்க எல்லாருக்கும் வளைகாப்பு நடத்தி ஆத்தா சொல்ற மாதிரி இந்த பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிடுவோம். சரிங்கண்ணா, நல்லபடியா பண்ணிடலாம். என்னையா சேது, நான் சொல்ல சரிதானே? அப்ப சேது ஒன்னதாப்பா. என்னையா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, என்னாச்சியா? அது ஒண்ணு இல்லப்பா. ஏ சேது, என்னாச்சு? அப்பா கேக்குறல. இல்லப்பா, என் பிள்ளைக்கு கண்டோன்னு சொன்னது மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குப்பா. என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயமா இருக்கு. என்ன சேது, என்ன நீ? அதான் நம்ம பரிகாரம் பண்ணலாம் முடிவு எடுத்துட்டோம்ல. இங்க வா, இங்க வா, இங்க பாரு, வாயான்றல. பாத்து பாரு, இப்படி உட்காரியா? என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆயிரம் இல்லப்பா. என்ன சேது? என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அதனால தாங்கிக்க முடியாதுப்பா. சேது, என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? இங்க பாரு, ஏன் அழுவுற? இங்க பாரு, ஒன்னும் ஆகாது. பிறக்க போற புள்ள மேல அவன் அவ்வளவு பாசம் வச்சிருக்கா ராசாங்கம். அவங்க ஆத்தாவே புள்ளையா பிறக்க போகுதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்படுறப்ப அது அவனுக்கு சங்கடமா தானே இருக்கும்.